ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பக்கோடாங்க. நம்ம வந்து சிப்ஸ் கடையில் வாங்குகிற பக்கோடா என்ன நரம் முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த கலரு, அப்புறம் நம்ம சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். அது வீட்டில் நம்ம பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படவும் வேணாம். ஈஸியாக பண்ணிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ஷாப் பக்கோடா ஸ்டைல் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு காட்டுருவாங்க. இப்போது ஒரு பவுலில் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஒரு 3 வெங்காயம் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டு, இஞ்சி பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் ருசிக்கேற்ப உப்பு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம சமைக்கிற ஆயில் இருக்கும் இல்லையா அது. அப்புறம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இதில் எண்ணெயும் நம்ம இதிலவே போட்டுடுறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கையில் இந்த வெங்காயம் நல்லா பிசைஞ்சு விடணும். எது வரைக்கும் பிசையணுன்னா, இதில் வந்து நம்ம போட்ட உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா தண்ணி விடும் இந்த வெங்காயம். அது வரைக்கும் நல்லா நீங்கள் கையில் இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலாக ஸ்வீட் கடையில் பண்ணுற பக்கோடாவில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அதனால தான் அந்த பக்கோடா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணி நல்லா வந்துச்சு பாருங்கள், சாஃப்ட் ஆகிடுச்சி. அதே மாதிரி நம்ம போட்ட உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ நம்ம இதில் கடலை மாவு போட்டுக்கணும். 1 கப்பு கடலை மாவு போடுறீங்கன்னா அரை கப்பு அரிசி மாவு போடணும். எந்த அளவுக்கு நீங்கள் பக்கோடா பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரிசி மாவும் கொட்டிடலாம். அரிசி மாவும் கொட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியே போட வேணாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி 1 கப்புக்கு அரை கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கையில் இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. எப்படி நம்ம வந்து இப்போ பார்த்திங்க தண்ணியே தேவையில்லை. தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் தண்ணி, 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பக்கோடா மொறுமொறுன்னு வரும். நம்ம பிசையும் போதே இதில் எண்ணெய் விட்டதுனால ஃபஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஊற்றணும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணனால செம்மையாக வரும், கலரும் நல்லா வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால அந்த கலரும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது பிசைஞ்சு வச்சுட்டு உடனே பக்கோடா போட்டுடணும். நம்ம வந்து வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா திருப்பி இது தண்ணி விட்டும், அப்புறம் இது கொஞ்சம் மெது பக்கோடா மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு கிறிஸ்பியாக பக்கோடா வேணும்னா உடனே இந்த மாதிரி எண்ணெயில் அப்படி தூவி விட்டுருங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உடனே மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் கீழே நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டாவது பக்கம் இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்கோடா பிரியாமல் உதிரியாக போகாமல் நல்லா வரும். இப்போ திருப்பி விட்டோம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா கலர் வரதுக்கு. சூப்பராக கலர் வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ முறுமுறையாக, அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குது இந்த பக்கோடா. நீங்கள் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு, அப்புறம் சாதத்தில் நம்ம ஆஃப்டர்நூன் ஸ்வீட்ஸ் ஷாப்லெல்லாம் வாங்காமல் வீட்டிலவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.